பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கான வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியான உதவியோடு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற வசனமானது சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறவிட நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, நான் பிறந்த நாளிலிருந்து இந்நாள் வரையிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினால், அவர் என் வலது பாரசத்தில் இருந்தபடினால் நான் அசைக்கப்படாமல் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படியாக என் தேவன் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார், எனக்கு உதவி செய்திருக்கிறார். எவ்வளோ போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், இல்லை பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் வந்த போதிலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் வரையிலும் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின் வல்லமையானது இருபுறம் அது கருக்குற பட்டயமா இருக்கிறபடியால் என்னை சுற்றிலும் அவருடைய பட்டயம் இருந்தபடினால் இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி, வெளிப்பாடுகளின்படி, அவர் என்னோடு பேசினதின்படி இன்றைக்கு எங்களுடைய ஜெப வீட்டில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் சமாதானமான தாபரத்திலும் நிலையான வாசஸ்தலத்திலும் என் ஜனங்கள் தங்கி தாபரித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர் தந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் என் வலது பாரசத்திலே இருந்து கொண்டு இருந்தபடினால், அவர் என்னை வழிநடத்தி கொண்டு வந்தபடினால் இன்றைக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசன கூடாரத்திலிருந்து ஜெப வீட்டில் இருந்து உங்களோடு கூட இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன், உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, இதை கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவர் உங்கள் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. உங்களுக்கு விரோதமாக என்னதான் யுத்தங்கள் வரட்டும், என்னதான் போராட்டங்கள் வரட்டும், உங்க சரீரத்தை சத்துரு எவ்வளவுதான் பலவீனப்படுத்தட்டும், ஆனால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பெரியமானவர்களே, உங்களுடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஏனென்றால் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற கிறிஸ்து இயேசு அவர் பேரின்பம் தருகிறவர், அவர் நமக்கு ஜீவ மார்க்கத்தை தருகிறவர், அவர் நமக்கு அவருடைய சமூகத்தில் சென்று நிற்கும் போது ஆறுதலை தருகிற, சுகத்தை தருகிற, குணத்தை தருகிறவர், வல்லமையை தருகிறவர், பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்படிப்பட்ட கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவர் அவருடைய வலது பாரசத்தில் நீங்கள் இருக்கிறபடினாலும், அவருடைய வலது பாரசத்தில் நீங்க நிற்கிறபடினாலும் நீங்கள் அசைக்கப்படுவதும் இல்லை, உங்களுக்கு நித்திய பேரின்பம் உண்டு. பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் வரையும் என்னை வழிநடத்தி வந்த கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அதே போல் இன்றிலிருந்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வலது பாரசத்தில் இருக்க நீங்க அனுமதிப்பீர்கள் என்றார், அவர் உங்களை வலது கரத்தை பிடித்து நடத்த நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்றார், அவருக்கு பிரியமானபடி நீங்கள் நடக்க, பிரியமான வழியிலும் நடக்கும்படி அவருக்கு சுத்தமானதை பிரியமானது செய்ய உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றார், நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அருமையானவர்களே, அவர் உங்கள் வலது பாரசத்தில் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் வலது பாரசத்தில் இருக்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொண்டே இருங்கள், அறிக்கை இட்டுக் கொண்டே இருங்கள். சத்துரு ஓடி போவான். God bless you.